நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் எவ்வளவு நேரம் ஆவி மாதிரி அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருப்ப? வயிற்றுல எதுவுமே இல்லாம எப்படி தூக்கம் வரும்? வா, வந்து சாப்பிடு. வேண்டாம், போங்க, நீங்க போய் தூங்குங்க. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்ல இருக்கிற பொருளுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. இந்த வீட்ல யாரும் என்ன பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. பேசாம நீங்க போய் தூங்குங்க. நான் தான் சொல்றேன்ல, தயவு பண்ணி என்ன தொல்லை பண்ணாதீங்க. அப்படி இருக்கும் அதுக்கு தேவையில்லை. அத்தை, உங்களுக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். இந்த நிலைமையில எங்க போயிருப்பாங்க? தயவு செஞ்சு சாப்பிடுங்க. சந்தியா, எனக்காக நீ தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டாம். நான் முதல்ல சொன்னேன்ல, எனக்கு பசிக்கல, எனக்கு வேண்டாம். முதல்ல இங்கிருந்து போ. காது கேட்கலையா உனக்கு? நான் சொல்றது உன் காதுல விழல? எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேண்டாம். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம கவலைப்படுறீங்க? அத்தை, நீங்க சாப்பிடாம உங்க புள்ள இது வரைக்கும் சாப்பிட்டிருக்காரா அத்தை? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. நடந்து எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன் நீங்க போட்டு போட சொன்னீங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ தெரியாம உங்க மனசை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஏதோ தெரிஞ்சுக்காம உண்மையிலேயே பெரிய தவறு செஞ்சுட்டேன் அத்தை. தயவு பண்ணி இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. இன்னைக்கு என்னால நீங்க சாப்பிடல. நீங்க இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொண்டு வந்ததை விட இதுதான் எனக்கு பெரிய தண்டனை அத்தை. இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை.
சூர்யா, இங்க வா. வரம்மா. இங்க என் பக்கத்துல வந்து உட்காரு. வந்து உட்காருன்னு சொல்றேன்ல. அங்கேயே நிக்கிற சந்தியா, பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாதான் நீங்க வருவியா? மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. போ, இன்னும் 2 பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சு கொண்டு வா. எதுக்காக இன்னும் 2 பிளேட்? ஏன்னா இன்னைக்கு நான் 2 பிளேட்ல சாப்பிட போறேன். ரொம்ப பசியா இருக்கு. உன்னோட அம்மா உனக்கு இதுவரைக்கும் எதுவுமே சொல்லி கொடுக்கலையா? ஏன் தான் இப்படி ஜடம் மாதிரி இருக்கியோன்னு தெரியல. ஒரு சின்ன விஷயம் கூட உனக்கு புரியாதா? இன்னைக்கு உன்னோட அக்காவும் சாப்பிடல. போய் கொண்டு வா. எடுத்துட்டு வராத. உன் கை நல்லா வீங்கி இருக்கு. தூங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடு தண்ணியில கைய முக்கி வை. அப்பதான் வலி கொஞ்சமாவது குறையும். அப்புறம் இன்னொரு விஷயம், ராத்திரி இந்த பக்கமா படுத்து தூங்கு. அப்ப வலி இன்னும் கம்மியாகும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன கொடுமை இது? என்ன நடக்குது இந்த வீட்ல? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த அக்கா அத்தை எப்படிதான் மயக்கிறாங்களோ தெரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பாக்கும்போது யாராவது ஒருத்தர் இந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த அக்கா அத்தை கிட்ட ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டதா அப்படியே எரிமலையா இருந்தவங்க பனிமலையா உருகி மன்னிச்சுட்டாங்களே. விட்ட மடியில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க போல இருக்கே. இதே இந்த தப்ப நான் செஞ்சிருந்தேன்னா அவங்க கையாலேயே பெரிய குழியா வெட்டி அதுக்குள்ள என்ன தள்ளியும் விட்டுருப்பாங்க. ஏதாவது சின்ன தப்பு பண்ணேன்னா 2 பேருமா சேர்ந்து என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க போல இருக்கே. பரவாயில்லப்பா சூர்யா, நீ இன்னைக்கு ஒரே எண்ணெயில ஜிலேபியையும் சமோசாவையும் 2யும் வறுத்தெடுத்துட்ட. என்ன, எதுக்காக இப்படி சொல்றீங்க? ஒண்ணுமே இல்ல சரோஜா, நான் ஒண்ணு சொல்லுறேன். உனக்கு பசியால காது கேட்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல சாப்பிடு. இந்தாங்க.
மன்னிச்சிடுங்க. நீங்க நீங்க வந்ததை நான் பார்க்கல. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட கை இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. ரொம்ப நன்றி. நேற்று நடந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு நன்றி. பல்லு விளக்கி முடிச்சாச்சு. ஆமா, என்ன சூர்யாவை இன்னும் காணோம்? தெரியலப்பா எனக்கு. இதோ அண்ணனே வந்துட்டாரு. வந்துட்டியாப்பா? அண்ணா, உங்க குர்தா ஏன் இப்படி நனைஞ்சிருக்கு? அது வந்து முகம் கழுவும் போது ஈரமா இருக்கும். எழுந்திருச்சிட்டியாமா? இப்பதான் உங்க ஊர்ல விடிஞ்சுதா? போ, முதல்ல சூர்யாவுக்கு டீ போட்டு கொடு, அப்புறம் சாப்பிட ஏதாவது கொண்டு வா. போன்னு சொல்ற, ஏன் பின்னாடி வர? என்னாச்சுமா? இன்னைக்கு எல்லாமே சூர்யா அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிருக்கீங்க. சொல்ல போனா எனக்கும் அது பிடிக்கும். சவிதா, செஞ்சிருக்கிற டிஃபனை எனக்கும் கொண்டு வா. ஏன் கண்ணா, இதுவரைக்கும் நீ வீட்டு செலவுக்கு பணமே கொடுக்கல. நம்ம வீட்டோட பால்கார, மளிகை கடைக்கார எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் பணத்தை கொண்டு வந்து கொடுக்க போறியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா நீங்க? நான் பணம் கொடுக்கறேன். வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லல. நிச்சயமா கொடுக்கறேமா. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கறேன். சரோஜா, கூட பிறக்காதவன் அக்கா வந்துகிட்டு இருக்கா பாரு. சரோஜா, வாங்கக்கா, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், நான் இங்க உட்காரத்துக்காக வரல. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை கேட்டது என்னால நம்பவே முடியல. அதான் உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நேத்து பூஜை முடிஞ்ச உடனே அங்கிருந்து நேரா நான் பக்கத்தூருக்கு போயிட்டேன். திரும்பி வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. காலையில கோயிலுக்கு போனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன்னோட மருமக சந்தியா தனியா வீட்டுக்கு தேவையான தண்ணி எல்லாம் புடிச்சிட்டு வந்து ஊத்துனாலாமே. ஏன், என்னாச்சு? உனக்கு தெரியும்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தேவையில்லாம ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க.
என்னக்கா நீங்க அவங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க நம்ப வேண்டாம். ஊரே பத்திக்குச்சுன்னு வாங்க. ஆனா அவங்க வீடு எரிஞ்சா மட்டும் அவங்க கண்ணுக்கே தெரியாதுக்கா. என்னோட மருமக சந்தோஷமா தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு போனா. வீட்ல உட்கார்ந்து ரொம்ப சோம்பலா இருக்குன்னு வேற சொன்னா. அதான் தண்ணி பிடிச்சிட்டு வரேன்னு போனா. ஆனா ஒண்ணு உண்மைய சொல்ல போனா உன் மருமக ரொம்பவே வித்தியாசமான பொண்ணா இருக்கா. அன்னைக்கு என்னன்னா மாட்டிக்கிட்ட சண்டை போட்டா. நேத்து அவ ஒரே ஆளா இருந்து அவ்ளோ தண்ணிய பிடிச்சிட்டு வந்திருக்கா. உங்க வீட்ல கிணறு இருந்தா அதுவே நிரம்பி இருக்கும். ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன் மருமக தனியாவே எல்லா வேலையும் செஞ்சிடுவா போல இருக்கு. ஆனா இந்த வேகம் எல்லா விஷயத்திலும் இருக்குமானே தெரியல. எழுந்துரு மோகன். அக்கா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா என்னோட மருமகளை பத்தி நீங்க இன்னும் முழுசா புரிஞ்சிக்கவே இல்ல. நாளைக்கு நீங்க, கமலா, விமலா, சீதா எல்லாரும் எங்க வீட்டுக்கு மதிய சாப்பாட்டுக்கு வந்துருங்க. எதுக்காக வர சொல்றேன்னு தெரியுமா? ஏன் மருமக அவ கையாலேயே நாளைக்கு சமைக்க போறா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவ கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் அவளை பத்தி முழுசா புரியும். அன்னைக்கு மாதிரி அவ மாட்டை அடக்கறதுல மட்டும் இல்ல, சமையல் பண்றதுலயும் அவ ரொம்ப கெட்டிக்காரி. அம்மா சந்தியா, சொல்லுங்க அத்தை. கொஞ்சம் இங்க வாமா. தீர்க்க சுமங்கலியே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சந்தியா, நாளைக்கு நமக்கு வேண்டப்பட்டவங்க உன் கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிடறதுக்காக இங்க வர போறாங்க. அதனால இன்னையில இருந்து ஏற்பாடெல்லாம் நீ ஆரம்பிச்சிடு. 10 பேர் வருவாங்க. சாப்பாடு நல்ல ருசியா இருக்கணும். எத்தனை மாசமானாலும் அந்த ருசியை அவங்க மறக்கவே கூடாது. சொல்றது புரியுதா? இன்னொரு விஷயம், கொஞ்சம் அந்த பூஜை தட்டை எடுத்து என் கையில கொடுமா. சரிங்க அத்தை. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன். வாங்கக்கா போலாம். ம்.